கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம தியானித்து பார்ப்போம். நம்மள பலர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பாவம் செய்யாதடா, நீ பாவம் செய்யறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் கண்டிப்பா உன்கிட்ட கணக்கு கேட்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனா வேதத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா, சங்கீதம் 103வது அதிகாரம் 12வது வசனம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்மளுடைய பாவங்களை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்முடைய பாவத்தை கணக்கு பார்க்கறது இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க, புதுசா இருக்கே அப்படிங்கிறீங்களா? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கே, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிறீங்களா? உண்மைதாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த பாவம் செய்த ஆத்துமா சாகணும் அப்படிங்கிற வார்த்தை சிலுவையில நிறைவேறிடுச்சு. நம்மளுடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் பலியானார்ல, அப்ப நம்மளுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு தீர்ந்தாச்சு. சரி, இப்படி சொல்றது எனக்கு ஒரு விதத்துல, நீ இன்னும் பாவம் செய்யலாம், நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், பாவம் செய்கிற இடத்தில் கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு. எதுக்காக அந்த கிருபை பெருகுச்சு? இன்னும் நீ பாவம் செய்ய அப்படின்னு மோட்டிவேட் பண்றதுக்காகவா? இல்ல நீ பாவம் செய்தாலும் கர்த்தர் உன் பாவத்தை பார்க்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாதுங்க. நீங்க அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்று வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். பாவம் செய்கிறதற்காக அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வருகிறதற்காக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறதற்காக அந்த கிருபையை தேவன் உங்க மேல் ஊற்றுகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. இதுவரை செய்த பாவத்திற்கு தண்டனையை கிறிஸ்துவானவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க பாவி அல்ல, தேவனுடைய பிள்ளையாதான் தேவன் உங்களை இன்னைக்கு பார்க்கிறார். நீங்க இன்னும் ஒரு சில விதத்துல தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்று வரும்படியாக தேவனிடத்துல கிருபையை கேளுங்க. அவர் அளவில்லாமல் உங்கள் மேல் கிருபை பொழிகிறவராய் இருக்கிறார். அந்த கிருபை உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.